அரசியல் களத்தில் காட்சிகள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்பதற்கு சான்றாகத்தான் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் தினம் தினம் நாம் பார்த்து வரும் காட்சிகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இன்னைக்கு விருதாச்சலம் முழுக்க பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு பண்ண, பேருந்து நிலையம், ரேஷன் கடை, அதே மாதிரி அரிசி கமிட்டி, எல்லா இடத்துலையும் நேராக போய் மக்களை சந்திச்சிருக்கேன். அதுக்குரிய என்னென்ன விஷயங்களோ அதை நான் முன்னெடுப்பேன் என்பதையும் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அதனால இந்த விருதாச்சலம் தொகுதி ஒரு முன்மாதிரியான தொகுதியாக நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் அதிகமான மின்வெட்டு ஏற்பட்டது உங்களுக்கு கருது? மின்வெட்டு நடக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதை இப்போ ஆட்சியில் இருப்பவர்கள் கவனத்திலே கொண்டு மின்வெட்டு இல்லாத ஒரு தமிழ்நாட்டை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் தாவேக போயிடுச்சு. உங்களோட நிலைப்பாடு? நான் இப்போ என் நிலைப்பாடு இதுதான். அவங்க போனவங்க அவங்க கருத்து அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். எங்கள் நிலைப்பாடு, நாங்கள் திமுக கூட்டணியில் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது, அதுதான் எங்கள் நிலைப்பாடு என்பதை தெரிவித்துள்ளோம். திமுக ஐயுஎம்எல் விடுதலை விஷயங்களுக்கு மாறினது சம்பந்தமா, இடமாறுறது சம்பந்தமா ராசா ஒரு கருத்து தெரிவித்திருக்காரு. அந்த கருத்து பத்தி உங்களுக்கு? அது இன்னும் நீங்க அவர் ராசா கிட்ட கேட்கணும். அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் என்கிட்ட நீங்க அப்படி இல்ல. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு எப்பவுமே நான் கருத்து சொல்வது இல்லை. நான் என்ன பேசுறேனோ, எங்க கட்சியின் சார்பா நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு தான் நான் எப்பவுமே பதில் கொடுப்பேன். மற்றவர்கள் சொல்வதற்கு நான் எப்பவுமே கருத்து சொல்வதில்லை. புதிய ஆட்சி அமைந்த பிறகு காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊர வளர்ச்சி துறையில டெண்டர் முறைகேடு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அதை பார்க்கலாம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்பதான் அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு துறையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அவரே முதலமைச்சர் விஜயே கேட்டிருக்காரு, எனக்கு கொஞ்சம் அவர் டைம் வேணும்னு. டைம் கொடுப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம் எப்படி அவங்க ஆட்சியை கொண்டு வருகிறார்கள், எப்படி மக்களுக்கு நிர்வாகம் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதனால அதற்கு பிறகு என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். நன்றி. விருதாச்சலத்தில் தனது தொகுதி குறித்தான ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.